ஓசூரில் நாவல்பேட்டை பகுதியைச் சேர்ந்த இளைஞரும் மந்த்ராலயா ஸ்ரீ ராகவேந்திரா கோவில் போல பிரம்மாண்டமான செட் அமைத்து விநாயகர் சதுர்த்தி விழாவை கொண்டாடி வருகின்றனர். சுமார் 4 லட்சம் ரூபாய் செலவில் மந்த்ராலயா கோவில் செட் அமைக்கப்பட்டு அதில் ஸ்ரீ ராகவேந்திரா சுவாமிகள் அமர்ந்து காட்சி தருவது போலவும் அவருக்கு முன்னால் எலிவாகனம், பசு ஆகியவை இருப்பது போலவும் அமைக்கப்பட்டுள்ளது. கோவிலுக்குள் ஸ்ரீ ராகவேந்திரா சுவாமிகள் உருவத்தில் வடிவமைக்கப்பட்ட விநாயகர் பசுவுக்கு பூஜை செய்வது போல செட் அமைக்கப்பட்டு உள்ளது. ஹைதராபாத் நகரில் இருந்து கலைஞர்களை அழைத்து வந்து 22 நாட்கள் வேலைப்பாடுகளை மேற்கொண்ட இந்த பிரம்மாண்ட செட் இளைஞர்கள் குழுவினர் அமைத்துள்ளனர். அதேபோல பசுவுக்கு பூஜை செய்யும் ஸ்ரீ ராகவேந்திரா சுவாமி விநாயகர் சிலை பெங்களூருவில் 90 நாட்கள் வேலைப்பாடுகள் செய்து உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த மந்த்ராலயா ராகவேந்திரா சுவாமி கோவில் பிரம்மாண்ட செட் ஓசூர் பகுதி பொதுமக்களை மிகவும் கவர்ந்துள்ளது. குடும்பத்தோடு பொதுமக்கள் மந்த்ராலயா ஸ்ரீ ராகவேந்திரா விநாயகரை வழிபட்டு புகைப்படங்கள் எடுத்து செல்கின்றனர். நாமக்கல்ல தொடர்ந்து 16 வருஷமா விநாயகர் சதுர்த்தி பண்ணிட்டு வரோம். இது ஃபர்ஸ்ட் ராகவேந்திர சுவாமி மந்த்ராலயம் செட் போட்டு 22 நாள் வேலை பண்ணி நம்ம இது பண்ணியிருக்காங்க. கோமாதா பூஜை பண்ற மாதிரி காட்சி தந்து கொண்டிருக்கிறார். 9 நாள் தொடர்ந்து இங்க வழிபடுறோம். 8 நாள் இன்னும் பிண்டி இது பேலன்ஸ் இருக்கிறது. தொடர்ந்து மக்களுக்கு அனைவருக்கும் அன்னதானம் தொடர்ந்து தினமும் கொடுத்து கொண்டிருக்கிறோம். பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டுமாறு தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றோம். என்னோட நேம் தருண். இதே முதல் முறையாக இதே ஃபர்ஸ்ட் டைம் ராகவேந்திர சுவாமி ஆந்திரால இருக்கிற கோயில் மந்த்ராலயம் ராகவேந்திர சுவாமி செட் போட்டு நம்ம எங்க நாமல்பேட் ஸ்ட்ரீட் குரூப் சார்பா மிக பிரம்மாண்டமாக இந்த பண்டிகையை நடத்திட்டு இருக்கிறோம். ஒசூர்னாலே பிராண்ட் விநாயகர் பண்டிகை எல்லாருக்கும் தெரியும். ஃபர்ஸ்ட் டைம் இது எங்க ஒசூர்ல இந்த ராகவேந்திர சுவாமி மந்த்ராலயம் என்ற செட் போட்டு சேம் கிருத்திக மந்த்ராலயம் என்ற ஒரு செட் கான்செப்ட் கொண்டு வந்து சேம் அந்த மந்த்ராலய ராகவேந்திர சுவாமி போல் மக்கள் எல்லாரும் தரிசனம் பண்ணி ரொம்ப மிகமா ரிசல்ட் சொல்றாங்க. எல்லாருக்கும் எங்க நாமல்பேட் ஸ்ட்ரீட் குரூப் காரங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு குஷியாயிட்டு இருக்கு. இதே போல் எல்லாரும் இன்னும் 8 நாள் இருக்கும். எல்லாரும் வந்து தரிசனம் பண்ணி அந்த ராகவேந்திர சுவாமி ஆசீர்வாதம் எல்லாம் பண்ணி